பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இவ்வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் அனுதினமும் தியானித்து வருகிறோம். அனுதினமும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எத்தனையோ விதமான காரியங்களையும் செயல்பாடுகளையும் நாம் கேட்கிறோம், செய்கிறோம். அனைத்தும் தேவனுக்கு பிரியமான காரியமாய், பிரியமான வார்த்தைகளாய் இருக்குமா என்று நாம் யோசிக்கின்றோமா, சிந்திக்கின்றோமா? இல்லை. இஷ்டம் போல வாழ்கிறோம், மனம் போல பேசுகிறோம், நம்முடைய மன விருப்பத்தின்படி நடந்து கொள்கிறோம். இவைகளெல்லாம் கர்த்தர் கண்காணிக்கின்ற தேவனாயிருக்கிறார். நாம் எப்படி நடந்து கொண்டாலும், எப்படி பேசினாலும் அவைகள் அனைத்தும் தேவனுக்கு சித்தமானபடி இருக்கிறதா என்று மன இருதயத்தோடு, அவருக்குரிய பயபக்தியின் எண்ணத்தோடு நாம் எந்த வேலையானாலும் செய்ய வேண்டும். அப்படி தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் தீங்கு அனுபவிக்க நாம் ஒருபொழுதும் சம்மதிக்க மாட்டோம். அவர்கள் விருப்பப்பட்டு அந்த காரியங்களை செய்தாலும் கூட, மகனே, மகளே, இக்காரியங்களை நீ செய்ய வேண்டாம் என்று தடுப்போம். அப்படி அவர்கள் நம் வார்த்தையை சொல்ல கேட்க மனதில்லாமல் போனால் நம் இருதயம் மிகவும் துக்கிக்கும், வேதனைப்படும். என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு எந்த விதமான தீங்கும் துக்கமும் நேரிட கூடாது என்ற எண்ணத்தோடு நாம் நிலைத்திருப்போம் அல்லவா? அதே சிந்தைதான் தேவனுக்கும் நம் மேல உள்ளது. நாம் பாவம் செய்யும் போது ஈஸியாய், சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாய் செய்து விடுகிறோம். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தமா வருகிற கேடு என்ன என்று கடவுளுக்கு தானே தெரியும். அதனால்தான் தம் பிள்ளைகளை அவர் தடுத்து பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் பேசும் வார்த்தை ஒவ்வொன்றையும் நாம் நிதானித்து யோசித்து தேவனுக்கு பயந்து நடந்து கொள்ளக்கூடிய மனதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தருளும்படியாக நினைத்திருப்போம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 50வது வசனத்திலே, உமது வசனமே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய வசனம் நாம் கஷ்டப்படும் போது, துக்கப்படும் பொழுது, வியாதியில படுத்திருக்கும் பொழுதும், சஞ்சலப்படும் பொழுதும் அவருடைய வசனம் நமக்கு ஆறுதலாக காணப்படுகிறது. என்ன ஆறுதலாக அவருடைய வசனம் நமக்கு காணப்படுகிறது என்று பார்ப்போமானால், கடந்த நாட்களிலே கர்த்தர் எத்தனையோ விதமான தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை நம்மோடு பேசியிருக்கிறார். பலப்படுத்துகிற, சுகமாக்குகிற வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார். உங்கள் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் மகளே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. உன் சிறுமையிலே என்னை நோக்கி கூப்பிடு மகளே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருப்பேன் என்று இப்பேற்பட்ட பொக்கிஷமுள்ள வார்த்தைகளை அவர் சொன்னது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையிலும் நற்காரியங்களை, நல்ல ஆசீர்வாதங்களை செய்கிற தேவனாக நம் பக்கத்திலே இருக்கிறார். அவருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக நிலைத்திருக்கிறது. தேவன் வார்த்தையை மாத்திரம் நாம் தடுத்துட்டு நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை ஐயோ என்ற நிலைமைக்கு கொண்டு போய்விடும்.
தேவன் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு சத்தியத்தின் பாதையிலே நாம் நடந்து வரும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக, நம்மளை பிழைப்பூட்டுகிற வார்த்தையாக, நம்மளை பாதுகாக்கிற ஒரு கருவியாக அவருடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே கடந்து வரும் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய வார்த்தையை பின்பற்றி அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இன்று முதற்கொண்டு நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்வோமா? கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.